நாகாலாந்து மாநிலத்தினுடைய முன்னாள் மேதக ஆளுநர் எங்கள் அண்ணன் இலா கணேசன் அவர்கள் இல்லை என்று மனம் ஏற்க மறுக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இருவரும் 1974 இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். அவரோடு ஆர்எஸ்எஸ்ஸிலே அப்போ அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மதுரை விபாக் பிரச்சாரக்காக எங்கள் பகுதிக்கு பொறுப்பாளராக வர்றார். அப்போ 6-7 மாதங்களிலே நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது தலைமறைவு இயக்கத்திலே அண்ணன் இலா கணேசன் அவர்களுக்கு எதிராக வாரண்ட் இருக்குது. அவர் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் எமர்ஜென்சிக்கு எதிராக. அப்போ நான் கேட்பேன், எப்பொழுதுமே ஒரு ஹாஸ்யமாக ஒரு விஷயத்தை வைக்கிறதுல அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. ஜி, நீங்கள் இப்படி பஸ்லெல்லாம் வரீங்களே, உங்களை போலீஸ் கண்டுக்காதான்னு. நானும் கண்ணாடியை கட்டிடுவேன். எனக்கு அவனை தெரியாது, அவனுக்கு என்ன தெரியாது. அந்த மாதிரி இப்போ கூட சமீபத்தில் அவருடைய சகோதரர் சொன்னது, என்னப்பா காலில் காயம் ஏற்பட்டிருக்கே அப்படின்னப்ப, அது பெருங்காயம், நான் எல்ஜி அப்படின்னு சொன்னாராம். அதாவது அந்த வேதனையிலே கூட அவர் ஹாஸ்யமாக விஷயங்களை எடுத்து வைப்பதிலே வல்லவர். நீண்ட அசோசியேஷன் 51 ஆண்டுகளாக அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் எடுத்த முடிவுகள் எதுவுமே நான் எடுத்த முடிவு அல்ல, அண்ணன் இலா கணேசன் அவர்கள் எடுத்து சொன்னது தான். ஏன்னா 1981 4 ஆண்டுகள் மத்திய பிரதேசத்தில் கோல் இண்டியாவில் ஏவோவா பணியாற்றி கொண்டு இருந்துவிட்டு திரும்புகிறேன். அப்போ ஊருக்கு வரும்பொழுது நான் இனிமேல் காரைக்குடியிலேயே ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ணு. அப்போ அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மாநில இணை அமைப்பாளராக இருந்தார். நீ நாளையிலேருந்து சங்கத்தில் பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னு. ராமேஸ்வரம் விபாக் விவஸ்தா பிரமுகா 5 ஆண்டு காலம் நான் இருந்ததும் அவர் இட்ட கட்டளைப்படி. அதற்கு பிறகு 91 பாரதிய ஜனதா கட்சி, எனக்கு முன்னாடி பேசின பாலாஜி அவர்கள் சொன்னது போல் 1991 ஜனவரி 26 மாண்புமிகு சுதர்சன்ஜி அவர்கள் தான் இனிமேல் எல்ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே பணியாற்றுவார், அவரை என்ன பொறுப்பிலே கொடுத்து பணி செய்ய வேண்டும் என்பதை பிஜேபி முடிவு செய்யும்னு. அப்போ அந்த பைட்டுக்கு நானும் போயிருந்தேன். அப்போ விளையாட்டாக சொன்னேன், பிஜேபி நாளிலிருந்து ஹெவி வெயிட் பார்ட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்குள் பிப்ரவரி 14 நான் சிவகங்கை மாவட்ட அமைப்பாளராக அறிவிக்கப்பட்டது அண்ணன் எல்ஜி அவர்கள். அதுக்கு முன்னாடி பிஜேபியில் நான் போட்டியிட்டு இருக்கேன் 89. அப்பையும் அவர் தான் போட்டியிட சொல்லி பண்ணித்தது. ஆகவே பல்வேறு விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். எசென்ஷியலி எல்ஜி ஒரு ஆர்கனைசேஷன் லீடர். நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தேடி தேடி ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்து ஒரு டீம் உருவாக்கிய ஒரு பெருமை தமிழக பிஜேபியில் யாருக்காவது உண்டுன்னு சொன்னால் அது எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ் ஆஃப் எல்ஜி. எல்ஜி தான் அந்த மாதிரியாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து பொறுப்புகள் கொடுத்து பணியாற்ற வைத்தார். ஏன்னா டூயிங் அண்ட் கெட்டிங் இட் டன் ரெண்டுமே இருந்தால் தான் ஒருவர் தலைவராக பரிணமிக்க முடியும். நீங்கள் பார்த்தா ஒரு நாள் திடீர்னு எல்ஜி வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாடு நடத்தணும், நீ தான் மாநாட்டு அமைப்பாளர்னார் 95 ஆகஸ்டில். நான் சொன்னேன், நான் 3 மாவட்டம் பொறுப்பாக இருக்கேன், மாநில மாநாடு உன்னால் முடியும், நீ செய்ய முடியும். அந்த மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கனைசேஷனில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நான் இந்த மாதிரியாக மாநிலம் முழுவதும் இருக்கின்ற நிர்வாகிகளை
பொறுப்பை கொடுத்து அதை செய்ய வைத்தவர். கட்சியில் பயிற்சி முகாம்ங்கிறது நாம் அதை இன்னும் தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. பயிற்சி முகாம்கள்ங்கிறதுக்கு முகவரி கொடுத்தார். அப்பையும் பெருமைக்கு சொல்லிக்கல, அதையும் நீ பண்ணுனார். ஆகவே அவர் அந்த மாதிரியாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து செய்ய வைத்து ஊக்கப்படுத்தி ஒரு டீம் ஆஃப் லீடர்ஷிப்பை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடித்தளம் போட்டது எல்ஜி அவர்கள் தான். 51 ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் அவர் ஒரு உறுப்பினர், அவர் வீட்டில் நான் ஒரு உறுப்பினர். அதனால் எப்போ போனாலும் முதல்ல மன்னி சாப்பிட சொல்லு. அந்த மாதிரி வீட்டில் ஒரு நபராக 51 ஆண்டுகள் நாங்கள் பழகி இருக்கோம். அதனால தான் இன்னமும் ஒத்துக்க முடியலை, எல்ஜி அவர்கள் நம்மிடையே இல்லை என்று நம்மால் ஏற்க முடியவில்லை. ஆனால் அவர் சென்ற அதே பாதையிலே நாம் பயணித்து நம்முடைய சித்தாந்தத்தை வலிமை பெறச் செய்வதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி என்று கூறி என்னுடைய உளப்பூர்வமான அஞ்சலியை அண்ணன் இல கணேசன் அவர்களுக்கு சமர்ப்பித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.